ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம செய்கிற இந்த குழம்ப நீங்கள் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் அடிக்கடி இந்த குழம்பு தான் நீங்கள் செஞ்சு வைப்பீங்க. அந்த மாதிரி ஒரு குழம்பு தான் பார்க்க போகிறோம். இது முட்டை பணியாரம் குழம்புங்க. வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முதல்ல ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு அரை கப் அளவுக்கு தேங்காய் எடுத்துக்கோங்க. ஒரு அரை தேங்காயில் பாதி அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்திக்கோங்க. இப்போ இது ரெண்டையுமே நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம். தண்ணி ஊற்றி இந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. இப்போ இதை தனியாக ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கோங்க. அதே மிக்ஸி ஜாரில் ஒரு 20 to 25 சின்ன வெங்காயம் முறித்து சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு மீடியம் சைஸ் அளவு தக்காளி சேர்த்துக்கோங்க. இது ரெண்டையுமே கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சிட்டு வந்துடலாம். ரொம்ப பேஸ்ட்டாக வேண்டாம், கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சிக்கோங்க. இதுவும் தனியாக இருக்கட்டும். இப்போ ஒரு பவுலில் 2 முட்டை சேர்த்திக்கோங்க. 2 முட்டை சேர்த்தியாச்சு. இது கூட ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்திக்கோங்க. அப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அது சேர்த்திக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு ஹாஃப் தக்காளி சேர்த்திக்கோங்க. அப்புறம் ஒரு பச்சை மிளகா, ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள். ஏன்னா பச்சை மிளகாவும் சேர்த்திருக்கோம், அதனால மிளகாய்த்தூள் பார்த்து சேர்த்திக்கோங்க, கொஞ்சமாக சேர்த்திக்கோங்க. அதுக்கப்புறமேலு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் சேர்த்திக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா அடித்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இது கூட இப்போ கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்த்திக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு இப்போ ஒரு பணியாரக்கல் வச்சுக்கோங்க. அது கொஞ்சம் ஹீட் ஆனதுக்கப்புறமேலு இதில் கொஞ்சம் எண்ணெய் அப்ளை பண்ணிக்கலாம். இது எல்லாத்துலேயும் எண்ணெய் சேர்த்துனதுக்கப்புறம் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம்ல முட்டை, அது இதில் சேர்த்திக்கணும். இந்த மாதிரி நம்ம பணியாரம் சுடுவோம்ல, அந்த மாதிரி இதில் போட்டு நம்ம சுட்டு எடுக்கணும். எல்லாமே ஊற்றியாச்சு. இது நல்லா ஒரு சைடு வெந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு கத்தி வச்சு திருப்பி விட்டுக்கோங்க. திருப்பி விட்டோன்னா அந்த சைடும் வேகணும். 2 சைடும் நல்லா வெந்துடணும். எண்ணெய் ஒரு டைம் போட்டது போதும், ஜாஸ்தி தேவையில்லை. இப்போ நல்லா வெந்துருச்சான்னு ஒரு கத்தி விட்டு பாருங்கள். செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எல்லாமே எடுத்துடலாம். எல்லாமே எடுத்தாச்சு. இப்போ இது தனியாக இருக்கட்டும். இப்போ நம்ம குழம்பு செய்ய ஆரம்பிக்கலாம். அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கோங்க. அதில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்திக்கோங்க. நல்லெண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமேலு ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்திக்கிறேன். கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். இந்த குழம்புக்கு நல்லெண்ணெய் சேர்த்துனா தான் டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், அரை டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்திக்கோங்க. இது எல்லாமே நல்லா பொரிஞ்சு வரட்டும். அப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்திக்கோங்க. அதுக்கப்புறமேலு ஒரு 10 சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அது சேர்த்திக்கலாம். முழுசாக கூட சேர்த்தலாம், நான் ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி சேர்த்துறேன். வெங்காயம் சேர்த்துனதுக்கப்புறமேலு கொஞ்சமாக பூண்டு சேர்த்திக்கோங்க. ஒரு 4-5 பல் பூண்டு சேர்த்திக்கோங்க. இப்போ இது ரெண்டையுமே சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வதங்கினதுக்கு அப்புறமேலு நம்ம அரைச்சி வச்சுருந்தோம்ல தக்காளியும் சின்ன வெங்காயமும், அந்த பேஸ்ட்டை இதில் சேர்த்திக்கோங்க. இது சேர்த்து நல்லா வதக்கி விட்டே இருக்கணும். அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. நல்லா வதக்குனதுக்கப்புறம் இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வரணும், அது வரைக்கும் வதக்கணும். இப்போ மசாலா பொடியெல்லாம் சேர்த்திக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள். இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா வதக்குங்க. நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. லைட்டாக தண்ணி தெளித்து வதக்கி விட்டுக்கோங்க. ஏன்னா மசாலா தீஞ்சு போகாமல் இருக்கும், அதனால் லைட்டாக தண்ணி தெளிச்சுக்கோங்க. அதுக்கப்புறமேலு நம்ம மிக்ஸி ஜாரையும் கழுவி வச்சுருக்கோம், அந்த தண்ணி ஊற்றிக்கலாம். இது ஊற்றி கொஞ்ச நேரம் கொதிக்கட்டும். இப்போ நம்ம நிறையா தண்ணி ஊற்றிடக்கூடாது. இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொஞ்சம் கொதி வரட்டும். நம்ம மூடி வச்சிடலாம்.
ஒரு நிமிஷம் கொதிக்கட்டும். பாருங்கள், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த மாதிரி நல்லா கொதிச்சு வரணும். இப்போ இதுக்கப்புறமேலு நம்ம அரைச்சி வச்சுருந்தோம்ல தேங்காய் பேஸ்ட்டு, அதை சேர்த்திக்கலாம். அது சேர்த்துனதுக்கு அப்புறமேலு ஒரு எலுமிச்சம்பழ சைஸ் அளவுக்கு புளியை நல்லா கரைச்சி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்திக்கலாம். அதுக்கப்புறம் இந்த டிஷ்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கோங்க. இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு அப்புறமேலு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ திக்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்திக்கலாம். ஏன்னா கொதிச்சிச்சுன்னா இன்னும் கொஞ்சம் வற்றும், அதனால கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ராவே சேர்த்திக்கோங்க. பாருங்கள், இந்த அளவு இருக்கிற மாதிரி சேர்த்துக்கோங்க. இது கொதிச்சு வந்துச்சுன்னா கரெக்டாக வந்துடும். இந்த குழம்பு கொதி வர டைமில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெல்லம் இல்லைன்னா நாட்டு சர்க்கரை சேர்த்திக்கோங்க. டேஸ்ட் இது நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் திரும்பவும் மூடி வச்சிடலாம், ஒரு கொதி வரட்டும். இப்போ பாருங்கள், நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இதுக்கப்புறம் நம்ம வேக வச்சு வச்சுருந்தோம்ல முட்டை, அது எல்லாத்தையுமே இதில் சேர்த்திக்க வேண்டியது தான். இது எல்லாமே சேர்த்துனதுக்கப்புறமேலு மேலே கொஞ்சம் கொத்தமல்லி தழை தூவிடுங்க. இப்போ இதை மூடி வச்சிடலாம், ஒரே ஒரு கொதி வரட்டும். அந்த முட்டை எல்லாமே அந்த குழம்பு அப்சார்ப் பண்ணும். அவ்வளோதாங்க, சூப்பரான முட்டை பணியார குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த குழம்பு சுட சுட சாதத்துக்கு போட்டு சாப்பிடும்போது செம காம்பினேஷனாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் இதை ஒரு டைம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் எல்லாமே நம்ம சேனலில் இருக்குது, நீங்கள் போய் பார்த்துட்டு எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஒரு டைம் இந்த குழம்பு நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.